Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய குற்றாலம் செல்லும் வழியில் ஆட்டோவும் டூரிஸ்ட் வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஆட்டோவில் பயணித்தவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். ராஜன், இந்த விபத்து எப்பொழுது நேரிட்டது? பாதிக்கப்பட்டவர்களின் தற்போதைய நிலை என்ன? அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து சொல்லுங்க. பாதிக்கப்பட்டவர்களின் பின்னணி என்ன? மோகன், தற்போது குற்றாலத்தில் சீசன் என்பது தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த நிகழ்வில் நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் வந்து செல்கின்றனர். இன்று காலை தூத்துக்குடி பகுதியைச் சேர்ந்த ஒரு சில நபர்கள் டூரிஸ்ட் வேன்கள் மூலம் பழைய குற்றாலத்துக்கு வந்துள்ளனர். அவர்கள் குளித்துவிட்டு ஊர் திரும்புவதற்காக பழைய குற்றாலத்தில் இருந்து தென்காசியை நோக்கி வரும்போதும், அதே போல் சென்னை மற்றும் கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்த ஒரு சில நபர்கள் தேராட்டம் மூலமாக பழைய குற்றாலம் சென்றுள்ளனர். இந்த பகுதியில் அந்த பழைய குற்றாலம் செல்லும் பகுதியில் அந்த தேனிக்கு பக்கத்தில், அதாவது அது அருகில் இசைக்கு ரிசார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு விடுதி உள்ளது. அது அருகில் செல்லும் போது எதிரே வந்த வேன் ஆட்டோ மீது அதிபயங்கரமாக நேருக்கு நேர் மோதியதால் அந்த ஆட்டோ தலைகுப்புறாக தவிழ்ந்து அந்த பள்ளத்தில் தவிழ்ந்தது. இதில் ஆட்டோவில் இருந்த அனைவரும் படுகாயம் அடைந்தனர். மேலும் ஆட்டோவில் இருந்தவர்களே உடனடியாக சிகிச்சையாக தென்காசி அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டது. அங்கு யாஸ்மின் என்ற பெண் சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்துள்ளார். மேலும் அந்த டூரிஸ்ட் வேனில் வந்தவர்களும் தற்போது ஆட்டோவில் வந்தவர்களும் ஒரு சிலருக்கு கைகால் முறிவு ஏற்பட்டு ஒரு சிலருக்கு படுகாயம் அடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த தகவலிருந்து குற்றாலம் காவல்துறையினர் விரைந்து சென்று மீட்டு தற்போது அந்த வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன்.